ഈ വർഷത്തെ മംഗളാദേവി ഉത്സവത്തിന് കേരളത്തിലെയും തമിഴ്നാട്ടിലെയും ഇടുക്കി തേനി കളക്ടർമാരുടെ നേതൃത്വത്തിലാണ് അവിടെ ഉത്സവ പരിപാടികൾ നടത്തപ്പെടുന്നത്. അപ്പോൾ തമിഴ്നാട്ടിലെയും കേരളത്തിലെയും ഭക്തന്മാർ തനതായിട്ട് കണ്ണകി ട്രസ്റ്റ് രൂപീകരിച്ചിട്ടുണ്ട്. എന്നാൽ ഈ വർഷം കേരളത്തിലെയും തമിഴ്നാട്ടിലെയും ഭക്തജനങ്ങൾ ഒരുമിച്ച് ചേർന്നുകൊണ്ട് ഒന്നിച്ചു നിന്നുകൊണ്ട് ശ്രീ മംഗളാദേവി കണ്ണകി ട്രസ്റ്റിന് രൂപം കൊടുത്തിരിക്കുകയാണ്. അപ്പോൾ മംഗളാദേവി ക്ഷേത്ര ഉത്സവത്തിനെത്തുന്ന ഭക്തജനങ്ങൾക്ക് അന്നദാനവും കുടിവെള്ളവും നൽകിക്കൊണ്ട് പൂജയ്ക്ക് ആവശ്യമായ പുഷ്പങ്ങളൊക്കെ എത്തിച്ചു കൊടുത്തുകൊണ്ട് ട്രസ്റ്റ് ആ ഉത്സവത്തിൻ്റെ വിജയകരമായ നടത്തിപ്പിന് വേണ്ടി സർക്കാർ ഏജൻസികളോടൊപ്പം ചേർന്ന് നിൽക്കാനാണ് തീരുമാനിച്ചിട്ടുള്ളത്. എൻ്റെ പേര് സതീഷ് പുല്ലാട്ട്. ഞാൻ கண்ணகி சேவா ட்ரஸ்டின் செக்ரட்டரியான குமளி സ്വദേശിയാണ്. பேர் சதீஷ் பாபு. நான் இன்றைக்கி தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களை இன்றைக்கி வந்து சந்திக்க வந்திருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மற்றும் கேரளா 2 மாநிலத்தோட எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள மங்களாதேவி கண்ணகி கோட்டம், அந்த மங்களாதேவி கண்ணகி கோட்டத்தில் வருகின்ற மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி விழா இந்த ஆண்டு வர உள்ளது. அந்த சூழ்நிலையில் சித்ரா பௌர்ணமி விழா தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து தொடர்ச்சியாக வந்து குறைந்தது வந்து நடந்து மலையேறி ஒரு 25,000 பேரும், வாகனங்களின் மூலம் ஒரு 10,000 பேரும், 30,000 35,000 பேர் குறைந்தது போகிறாங்க. போன வருஷம் 50,000 பேர் வரைக்கும் பக்தர்கள் அங்கே வந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற உள்ள சூழ்நிலையில் கடந்த வாரம் நாங்கள் இடுக்கி மாவட்டம் ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்தோம். இன்றைக்கி வந்து தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திச்சிருக்கோம். இப்போது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அங்கே இருக்கக்கூடிய கண்ணகி பக்தர்களும் இணைந்து மங்களாதேவி கண்ணகி சேவா அறக்கட்டளை என்ற ஒரு புதிய அமைப்பை தொடங்கியுள்ளோம். அந்த அமைப்பின் நோக்கம் என்னவென்றால், அந்த கண்ணகி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இதுவரைக்கும் நிறைய சிரமங்கள் இருக்குது, இடையூறுகள் இருக்குது. அவங்க பக்தர்கள் நடந்து வர பாதையில் குடிநீர் வழங்குறதில்ல, அன்னதானம் வழங்குறதில்ல, அங்கே வழிபடுவதில்ல, கூட்ட நெரிசல் இருக்குது, போக்குவரத்து அதை தவிர்த்து போக்குவரத்து அவங்க இரவு நேரங்களில் இங்கே வந்து சேர்றதில்ல. இது போல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவும் அந்த பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகளை அரசுக்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த மங்களாதேவி கண்ணகி சேவா அறக்கட்டளையை தொடங்கியுள்ளோம். இதை தவிர்த்து இங்கே சேவா அறக்கட்டளையின் சார்பாக சுமார் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் எங்கள் கூட இருக்காங்க. அவங்க வந்து மங்களாதேவி கண்ணகி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை சீர்படுத்துறதும் சரி, வழிபடுதலை சீர்படுத்துறதும் சரி, அன்னதானம் வழங்குறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கும் சரி, இது போன்ற சேவா காரியங்கள் செய்வதற்காகவே நாங்கள் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலரை எங்கள் கூட வச்சுருக்கோம். இந்த சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம வரக்கூடிய பக்தர்களை சிறப்பாக கவனிக்கணும். அதுக்காக நீங்கள் போக்குவரத்துகளை இ-பாஸ் முறையில் அறிமுகப்படுத்தணும். போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காலகட்டங்களில் போக்குவரத்தை சீர்படுத்தணும் முறையாக. குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட விஷயங்களை வந்து தமிழக அரசும் கேரள அரசும் இணைந்து சிறப்பாக பண்ணி கொண்டு இருந்தாலும், கடந்த முறை உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு, இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக தமிழ்நாடு சார்பில் ஒரு 12 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து கோயில் தாசில்தார் மூலம் அந்த உணவு வழங்கினாங்க. அந்த உணவு வந்து 25,000 பேருக்கு கூடலூரில் தயார் செய்து வழங்கினாங்க. அது வந்து 7 டிராக்டர் மூலமாக போகுது. அது முதல் நாளே உணவை தயார் பண்ணி மறுநாள் காலையில் 4 மணிக்கெல்லாம் கொண்டு போய் அங்கே 10 மணிக்கெல்லாம் அந்த உணவுப் பொருள் வந்து உணவு கெட்டு போகுது. அப்போ பக்தர்கள் எல்லாமே அங்கே போய் வரக்கூடிய பக்தர்கள் சாமியை வணங்குறதுக்காக இன்றைக்கி வந்து அந்த வேண்டுதலுக்காக மலை உச்சி ஏறி உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், அடிப்படை வசதி கூட இல்லாமல் சிரமப்பட்டு வராங்க. ஆகவே இந்த முறை அதையெல்லாம் சரி பண்ணணும்னா சில ஆலோசனைகளை எங்கள் சங்கத்தின் மூலமாக நீங்கள் வந்து நடக்கக்கூடிய 2 மாநில மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்துக்கு எங்களையும் அழைப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் சில கோரிக்கைகளை சொல்கிறோம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கைகளை 2 மாவட்ட ஆட்சியரும் ஏற்றுக்கொள்ளணும். அன்றைய காலகட்டத்துக்கு போட்ட அந்த சில ரூல்ஸை எல்லாமே இப்போ மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த ஆண்டு எங்களோட எதிர்பார்ப்பு 60,000 70,000 பேர் பக்தர்கள் வருவாங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் அங்கே மங்களாதேவி கண்ணகி கோயிலில் 50,000 பேர் வர்றோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து போக்குவரத்துக்கு வண்டி கிடைக்காம திரும்பி வந்துடுறாங்க. நடந்து போய் அங்கே உணவு இல்லைங்கிற ஒரு குறை இருக்குது. ஆகவே இது எல்லாமே அரசு வந்து சரிபடுத்தி கொடுக்கும் சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மங்களாதேவி கண்ணகியை வணங்குறதுக்கு பக்தர்கள் அதிகப்படியாக வருவாங்க. ஆகவே எங்கள் அறக்கட்டளையின் நோக்கமானது பக்தர்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை களைந்து 2 மாநில அரசுகளும் ஒத்துழைப்புடன் அந்த மங்களாதேவி கண்ணகி கோட்டத்தோட அந்த சித்ரா பௌர்ணமி விழாவை சிறப்பாக நடத்தினைக்கு தேதியில் அவங்க வந்து ஆலோசனை கூட்டத்தில்
இன்னும் நிறைய கருத்துக்கள், போக்குவரத்தை எப்படி வந்து சீர்படுத்தணும், பக்தர்களை அதிகமாக தனியார் வாகனங்கள் எப்படி அலோவ் பண்ணணும், எப்படி நம்ம இன்றைக்கி சபரிமலைக்கு போகிறோம்னா முன்கூட்டியே வந்து 10 நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறோமோ அது போல் வாகனங்களுக்கேவும் இ பாஸ் முறையில் அவங்களுக்கு முன்கூட்டியே பெர்மிஷன் கொடுத்துட்டா அங்கே வாகன சோதனைக்கான நேரம் வந்து ஆகாது. ஆகவே வண்டி வந்து இன்னும் வந்து 200-300 ஜீப் அதிகமாக போகும். அதனால் பக்தர்கள் அதிகமாக போவாங்க. இதுபோல் நிறைய கோரிக்கைகளை அன்றைக்கி தேதியில் நாங்கள் வைக்க உள்ளோம். மாவட்ட ஆட்சியர் அழைக்கும் பட்சத்தில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து நாங்கள் வந்து ஆலோசனை வழங்க உள்ளோம்.